அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 17/9/2024 புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி. இந்த நாளில் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு இந்த 3 பொருளை எரித்து விட்டீங்க அப்படின்னா பீடை நீங்கும். குறிப்பாக தரித்திரம், பீடை நீங்கும். உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கையும் தெய்வத்தன்மையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதை உங்களால் உணர்வுபூர்வமாக உணர முடியுங்க. ரொம்ப எளிமையான ஒரு சூட்சமம் தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. என்ன பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான முதல் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய அகல் விளக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 கற்பூரம் இதை போட்டு நீங்கள் தீப்பெட்டி வச்சு பொருத்திக்கோங்க. இதில் கொஞ்சம் நெய் ஊற்றுறதா இருந்தால் ஊற்றிக்கலாம், சந்தனாதி தைலம் இருந்தால் சேர்த்துக்கலாம், அரகஜா இருந்தால் சேர்த்துக்கலாம், புனுகு இருந்தால் சேர்த்துக்கலாம், கோரோசனை இருந்தால் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த 3 பொருட்களை மட்டும் நீங்கள் எரித்து உங்கள் வீட்டில் ஹாலில், உங்களுடைய வீட்டுடைய மையப்பகுதி ஹால், அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த ஹாலில் நடுவில் வச்சிடணுங்க. அந்த புகையானது வீடு முழுக்க பரவுற மாதிரி இருக்கணும். அந்த நேரத்தில் அது எரியும் போது ஃபேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதிலிருந்து வரக்கூடிய நல்ல ஒரு ஆற்றல் உங்கள் வீடு முழுக்க பரவும். இந்த பரிகாரத்தை இன்றைக்கி சாயங்காலத்துக்கு மேலே எப்போனாலும் செய்யுங்க. 12 மணிக்குள்ளே, அதாவது சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் இந்த பரிகாரம் செய்யுங்க. தொழில் செய்கிற இடத்துலையும் இதை செய்யலாங்க. செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்கும், முன்னேற்றம் உண்டாகும். பண ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் சரியாகும். உங்கள் வீட்டில் பச்சிளம் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா இதை நீங்கள் பொருத்தும் போது குழந்தைகளையும் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இது எரிஞ்சு முடிந்த பிறகு மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. அதை மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அல்லது ஆலோசனைகள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மகா பெரியவா அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.